மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த வகுப்பில் நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், தரம் 10 சித்திரக்கலை பாடத்தில் உள்ளடங்குகின்ற தேசிய கலைஞர்கள் பற்றி பார்க்க போகின்றோம். இதிலே தேசிய கலைஞர்கள் பற்றி பார்க்க முன்பாக அந்த பாடத்தை கற்பதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேர்ச்சி மட்டம் பற்றி பார்க்கலாம். சமய பண்பாட்டு அம்சங்கள், உண்மை வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலை படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பு ஊடகங்கள் மூலம் இனங்கண்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார். இவ்வாறான ஒரு தேர்ச்சியினை மாணவர்கள் இந்த பாடத்தினை படிப்பதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த பாடத்திட்டத்தினை படிப்பதனூடாக மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்றற்பேறுகள், அதை பற்றி பார்க்கலாம். கலைஞர் எம். சார்லிஸ் அவர்களின் ஓவியங்கள் பற்றி அறிந்து கொள்வர். அதாவது தேசிய கலைஞர்கள் ஒருவர் தான் கலைஞர் எம். சார்லிஸ். அவர் பற்றிய ஓவியங்களை நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்ள முடியும். மாணவர்களே, அடுத்ததாக விகாரைகளில் காணும் ஓவியங்கள், லித்தோ அச்சுமுறை ஓவியங்கள் என்பவற்றை இனங்காணும் திறனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது எம். சார்லிஸ் அவர்கள் வரைந்த ஓவியங்கள் 2 வகைப்படுது. விகாரை ஓவியங்கள், அடுத்தது லித்தோ அச்சுமுறை ஓவியங்கள். அந்த 2 வகையான ஓவிய முறைகளையும் நீங்கள் இதனூடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த புதிய ஆக்க பணிக்காக செல்வாக்கு செலுத்தியதை தேடி அறிவர். அதாவது எம். சார்லிஸ் அவர்கள் புதிய ஆக்க பணிக்காக அவருக்கு செல்வாக்கு செலுத்திய விடயங்கள் பற்றி நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஆக்கங்கள் சார்பாக சித்தரிப்பு முறைகள், கோட்பாட்டு இயல்புகளை விவரிப்பர். அதாவது எம். சார்லிஸ் அவர்கள்ட்ட ஓவியங்கள்ல உள்ளடங்குகின்ற அந்த ஆக்கங்கள் உள்ளடங்குகின்ற சித்தரிப்பு முறைகள், அந்த ஆக்கங்கின்ற கோட்பாட்டு இயல்புகளையும் நீங்கள் தெளிவாக விரிவாக விவரிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாடத்தினை கற்பதனூடாக. அடுத்தது எம். சார்லிஸ் கலைஞரின் ஓவியங்கள் கலை பண்புகள், அதை நீங்கள் மதிப்பிடக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு ஓவியங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான கலை பண்பு இருக்கும். அதே போன்று எம். சார்லிஸ் அவர்களின் ஓவியங்களின் கலை பண்புகளையும் நீங்கள் எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பாடத்திட்டத்தினை கற்றுக்கொள்வதன் உண்டாக. தொடர்ந்து மாணவர்களே, நான் கூறியது போல கலைஞர்கள், அதாவது நம் நாட்டினுடைய சுதேச கலைஞர்கள்ல உள்ளடங்குவர்கள்ல இன்று நாங்கள் எம். சார்லிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் எம். சார்லிஸ், சோலியஸ் மெண்டிஸ் போன்ற கலைஞர்கள் உள்ளடங்குகிறார்கள். அதில் நாங்கள் தற்பொழுது பார்க்க போகின்ற கலைஞர் யாரெனில் எம். சார்லிஸ். எம். சார்லிஸ் அல்லது மாளிகா வகை சார்லிஸ் என்று இந்த கலைஞர் அழைக்கப்படுகிறார். இவர் சித்திரக்கலையின் மறுமலர்ச்சி ஒரு கலைஞராக கூறப்படுகிறார். இலங்கையின் சித்திரக்கலையின் மறுமலர்ச்சியில முதன்மையான ஒரு கலைஞராக எம். சார்லிஸ் கூறப்படுகிறார். எம். சார்லிஸ் 1880 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி அம்பலாங்கொடையில பிறக்கிறார். இவர் 1880 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி அம்பலாங்கொடையில பிறக்கிறார். இவர் பாலி, சிங்களம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளையும் கற்று தேர்ச்சி மிக்கவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர் கொழும்பு மாளிகாகந்த விற்றோதிய பிரிவினால உயர்கல்வியையும் பெற்றுக்கொள்கிறார். அக்காலத்துல புகழ்பெற்ற ஓவியரான ரிச்சர்ட் கென்ட்ரிகஸ் என்பவருடன் பழகும் வாய்ப்பு எம். சார்லிஸுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு ஓவிய தலைமைத்துவம், அதாவது ஒரு பிரபஞ்சமான ஓவியற்ற பாங்கை பின்பற்றி தான் ஏனி ஓவியர்கள் அதை பின்பற்றி வரைய ஆரம்பிப்பார்கள். அதே போல எம். சார்லிஸுக்கு ஒரு பிரபஞ்சமான ஓவியரின் பழக்க வாய்ப்பும் ஏற்பட்டது. அதனூடாக அவர் ஓவிய கலையில் சிறந்து விளங்க ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதுதான் ரிச்சர்ட் கென்ட்ரிகஸ் என்பவருடன் பழகும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அத்துடன் கடல் கொள்கை மகாசித்திர குருநான் சேயின் கீழ் விகாரை ஓவியங்களை வரைய ஆரம்பித்து அதனை தொடர்ந்தும் செல்கிறார். அதாவது அவர் கடல் கொள்கை மகாசித்திர குருநான் சேயின் கீழ் விகாரை ஓவியங்களை வரைகிற மரபினை பின்பற்றி அதனை தொடர்ந்து விகாரை ஓவியங்களை வரைய தொடங்குகிறார். அவர் வரைந்த தனித்துவமான முதல் ஓவியம் எதுனா மாளிகாகந்த விகாரியில் அமைந்துள்ளது. எம். சார்லிஸ் அவர்கள் வரைந்த ஒரு தனித்துவமான ஓவியம் கொழும்பு மாளிகாகந்த விகாரியில வரையப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு காலனித்துவ ஆட்சி காலத்துல இலங்கை வாழ் மக்கள் பலர் மேற்கத்திய பழக்க வழக்கங்களை பின்பற்றி இருக்கிறோம். முன்னைய காலங்கள்ல
காலனித்துவ ஆட்சி காலத்துல மக்கள் இலங்கை கலையை பின்பற்றாம மேற்கத்திய கலை பண்பாடுகளை பின்பற்றி இருக்கிறார்கள். அதனுடைய தாக்கங்கள் ஓவியங்களையும் காணக்கூடியதா இருந்திருக்குது. அவர்கள் தங்களுடைய வீட்டு அலங்கரிப்புக்கு கூட மேலத்திய கலை பாரம்பரிய பண்புகளை பின்பற்றி இருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக விக்டோரியா மகாராணியின் அரசு குடும்பத்தின் படங்களையும் சர்வதேச நிலக்காட்சிகளையும் தமது வீட்டு சுவர்களை அலங்கரிக்க பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது அவர்கள் மேலத்திய ராணியான விக்டோரியா ராணியின் ஓவியங்களையும் அடுத்த நிலவுரு காட்சிகளையும் பயன்படுத்தி மேலத்திய நிலவுரு காட்சிகளையும் பயன்படுத்தி சுவருக்கு ஓவியங்களாக தீட்டியிருக்கிறார்கள் முன்னைய கால இலங்கை மக்கள். அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக எம் சாலிஸ் எனும் இந்த பௌத்த ஓவியர் என்ன செய்யறாருன்னா பௌத்த ஓவியங்களை வரைந்து ஜெர்மனிக்கு அனுப்பி அவற்றை லித்தோ அச்சுமுறையில் அச்சிட்டு சிங்கள பௌத்த மக்களுக்கு விநியோகிக்கிறார். இந்த மேலத்தைய கலை பண்பாட்டிலிருந்து மக்கள் விடுபட்டு இலங்கை கலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த எம் சாலிஸ் என்ற ஓவியர் என்ன செய்கிறார் என்றால் தனது சொந்த உருவாக்கமாக பௌத்த ஓவியங்களை லித்தோ அச்சு முறையில அச்சிட்டு இலங்கை முழுவதும் தன்னுடைய பிரதேசங்கள்ல விநியோகிக்க ஆரம்பிக்கிறார். அதனுடைய தாக்கமாக 1923 ஆண்டளவில் லித்தோ அச்சு முறையில கிட்டத்தட்ட 36 ஓவியங்களை வரைஞ்சு அச்சிட்டு வெளியிட தொடங்குகிறார். அதுல சிலவற்றை இதில் நாங்கள் பார்க்கலாம். சித்தார்த்தரின் பிறப்பு, தாமரை பூவில் நடந்து வருதல், கல்வி கற்றல், சித்தார்த்தரின் திருமணம், சித்தார்த்தரும் பிரஜாபதி கோதமையும், துறவரம் பூணுதல், சீவலி பிக்கு. அதாவது இவர் வரைந்த ஓவியங்கள் பொதுவாக விகாரி ஓவியங்கள், லித்து அச்சுமுறை ஓவியங்கள் என்று 2 பிரிவாக பிரிக்கப்பட்டாலும் அதில் இவர் அதிகளவில் புத்தரின் பிறப்பு, புத்தற்ற வாழ்க்கை சம்பவங்கள் தொடர்பான ஓவியங்களையே அதிகளவில் வரைந்திருக்கிறார். அதுபோல இவருடைய ஓவியங்கள்ல காணக்கூடிய சிறப்பு இயல்புகள், இவர் நிர்மாணித்த பாரிய புத்தர் சிலை அமைந்துள்ள இடம் என்றவாறு 2 வினாக்கள் இதுல தொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வினாக்கள் காப்போத சாதாரண பரீட்சையில் இறுதி வினாவாகவும் சில வேளைகளில் வருகின்ற சந்தர்ப்பங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது எம் சார்லிஸ் அவர்களின் ஓவியங்கள்ல காணப்படக்கூடிய சிறப்பு இயல்புகள். எம் சார்லிஸ் தனது ஓவியங்களை மேற்கத்திய கலைமரபின் தாக்கத்தை கொண்டு அவற்றுக்கு ஒத்ததாக வரைந்திருப்பார். அதாவது அவற்ற ஓவியங்கள் எல்லாம் மேற்கத்திய கலைமரபின் தாக்கத்தை ஒத்ததாக இருக்கும். அதுபோல சித்திரக்கலை போன்று இவர் சிலை செய்வதிலும் வல்லவராக காணப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு சகலகலா வல்லவன் போல இவர் சித்திரக்கலை மட்டுமல்ல சிற்பங்கள் செய்வதிலும் ஒரு சிறப்பான கைதேர்ந்த கலைஞராக இருந்து வந்திருக்கிறார். அதற்கு உதாரணமாக மாத்தரை வெகரகனையில் உள்ள பாரிய புத்தர் சிலை, மாத்தரை பிரதேசத்தில் வெகரகனை என்ற இடத்திலே இருக்கின்ற பாரிய புத்தர் சிலை இவர் சித்திரக்கலையில் மட்டுமன்றி சிற்பக்கலையிலும் சிறப்பு வாய்ந்தவர் என்பதை புடம் போட்டு காட்டுகிறது. மாணவர்களே, இனி நாம் எம் சார்லிஸ் வரைந்த ஓவியங்கள் காணப்படுகின்ற பௌத்த விகாரிகள் பற்றி பார்க்கலாம். அதாவது எம் சார்லிஸ் பல ஓவியங்களை பல விகாரிகள்ல வரைஞ்சிருக்கிறார். அது சம்பந்தமான விகாரிகளை இதுல பார்க்கலாம். கொழும்பு மாளிகாகந்த விகாரை, கரகம்பட்டிய சுபோதாராமிய விகாரை, மாத்துக்கம பாந்திய ஸ்ரீ மங்களராமிய விகாரை, பொத்துப்பிட்டிய பூயாராமிய விகாரை, இவ்வாறான விகாரிகள்ல இவர் ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எம் சார்லிஸ் ஓவியங்கள்ல காணப்படுகின்ற பொதுவான சில கலை அம்சங்களையும் இதுல நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அவருடைய ஓவியங்கள் சரியான ஒழுங்கிணைப்பாகவும் தூரதரிசன தன்மையுடனும் ஒளிநிழல் காட்டக்கூடிய தன்மையுடனும் நிறப்பிரயோகங்கள் சிறப்பான ஒரு ஒழுங்கமைப்போடையும் அலங்கார தன்மைகள் மிக்கதாகவும் ஐரோப்பிய கலைமரபின் ஒத்த தன்மையை கொண்டதாகவும் இருக்கும். ஒரு ஓவியம் என்பது பொதுவாக கோடுகளையும் ரேகைகளையும் வைத்து உருவாக்கப்படும். அதற்கு வர்ணங்களும் பிரயோகிக்கப்படும். அதில் பொதுவான ஒரு அம்சங்களாக ஒளிநிழல் காட்டல், தூரதரிசனம், முப்பரிமாண தன்மை எல்லாம் இருக்கும். அதே போன்ற ஒரு கலை பண்பு இவரது ஓவியங்களிலும் முழுமையாக காணக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, அடுத்ததாக பௌத்த சமயன்சார் ஓவிய கலைக்கு பெரும் பணியாற்றிய இவர் 1955 ஆண்டு நவம்பர் மாதம் 21 இறைப்பதம் அடைகிறார். இனி அதனைத் தொடர்ந்து இவரது ஓவியங்கள் பற்றிய விளக்கங்களை இனி தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். முதலாவதாக இளவரசன் சித்தார்த்தரும் தாயாரும். இது ஒரு லித்தோ அச்சுமுறை ஓவியமாகும். இது சம்பந்தமான விடயங்களை இனி பார்க்கலாம். இது மேலைத்தேய கீழைத்தேய இயற்கைவாத ஓவிய பாணியை தழுவி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கைக்குரிய
கீழத்தேய மற்றும் மேலத்தேய ஓவிய ஐரோப்பிய ஓவிய பாணிகளை பின்பற்றி இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது. மறுமலர்ச்சி கால ஓவிய கலைஞர்கள் வரைந்த கண்டி மரியாளையும் இயேசு பாலகனையும் காட்டும் மடோன ஓவியங்களின் தாக்கத்தினை இதில் காணலாம். அதாவது மறுமலர்ச்சி கால ஓவியங்கள் லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் அஞ்சலோ, ரபாயல் சல்சியோ போன்றவர்கள் அந்த மேரி மாதாவும் இயேசு பாலகனையும் வைத்து ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள். அதே போல மடோன ஓவியங்களை ஒத்ததாக இந்த ஓவியர் இந்த இளவரசு சித்தார்த்த பிரஜா இந்த கோதமி தாயின் இதையும் ஓவியத்தையும் வரைஞ்சிருக்கிறார். ஓவியத்தில் இருக்கின்ற மனித உருவங்கள்ல அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற ஆடை அணிகள் கீழத்தேய ஓவிய பாணியின் தாக்கத்தை காட்டுகிறது. அதாவது இந்த ஓவியத்துல இந்த சித்திரங்கள் கீழத்தேய ஓவிய பாணியை காட்டுகிறது. அதனை நாங்கள் இந்த ஓவியத்திலே அந்த அணிந்திருக்கின்ற அந்த பெண்ணானவர் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை அணிகளை ஊடாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்திய மரபை சேர்ந்த ஆடை அணிகள் இயல்புகள் தெளிவாக தென்படுகின்றது. இந்திய மரபை சேர்ந்த அதாவது இந்திய கலாச்சாரங்களை புடம் போட்டு காட்டுகின்ற அந்த ஆடை அணிகளினை இந்த ஓவியத்திலே அவர் உட்புத்தியிருக்கின்றார். ஓவியத்தில் பல வர்ணங்களை கொண்ட முப்பரிமாண இயல்புகள் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுது. இந்த ஓவியத்துல பல வர்ணங்களை ஒரு வர்ணத்தை மட்டுமல்லாது பல வர்ணங்களை பிரயோகித்து முப்பரிமாண தன்மையோடு இந்த ஓவியத்தை தீட்டியிருக்கின்றார். சித்தார்த்த குமாரனும் தாயாரும் மாளிகையினுள் தனிமையாக இருக்கும் காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியமானது எதை கருப்பொருளாக கொண்டிருக்கின்றது என்றால் சித்தார்த்தரும் அவரது தாயாரும் ஒரு அரண்மனையில தனியாக இருக்கின்ற காட்சிதான் இந்த ஓவியத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மாணவர்களே, ஒட்டுமொத்த ஓவியத்தின் முன்பகுதியும் பின்பகுதியின் மாத்திரம்தான் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியத்தின் முன்பகுதியும் ஓவியத்தின் பின்பகுதியின் மாத்திரம் மட்டுமே இந்த ஓவியத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மாளிகை சாளரத்தின் மூலம் காட்சி அளிக்கும் பின்னணி தூர காட்சி இயல்புகளை கொண்ட நிலத்தோற்ற காட்சியாக காட்டப்படுகிறது. இந்த அரண்மனையின் பின்பகுதியும் அந்த அரண்மனையின் சாளரம் அதாவது ஜன்னலினூடாக காட்சி அளிக்கின்ற பின்னணி தூர காட்சி இயல்புகளை கொண்ட நிலத்தோற்ற காட்சியாகவும் இந்த ஓவியத்துல காட்டப்பட்டிருக்கிறது. இதே போல அடுத்ததாக இவரால் வரையப்பட்ட இன்னொரு ஓவியமான தாமரை மலர் மீது நடந்து வருதல் என்ற லித்தோ அச்சு ஓவியம் ஒன்றினை இதனூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாமரை மலர் மீது ஒரு சிறுவன் நடந்து செல்வது போலவும் அங்கே ஏனையவர்கள் பார்த்து கொண்டு நிற்பது போலவும் ஒரு காட்சி தென்படுகிறது. இந்த ஓவிய வழியின் ஆழம் வெளிப்படுத்துமாறு தூரக்காட்சி இயல்புகளை உள்ளடக்கி இயற்கைவாத பாணியில் இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியத்தின் வெளியானது ஆழமாக வெளிப்படுத்தப்படுமாறு தூரதரிசன காட்சி இயல்புகளை உள்ளடக்கி இயற்கைவாத பாணியில இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. முன்பகுதி, இடைப்பகுதி, பின்பகுதி என்றவாறாக தளத்தின் மீது தூரக்காட்சி இயல்புகளின்படி உருவங்களும் பல நிகழ்வுகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியத்துல ஒரு பகுதியில் மாத்திரம் ஒரு நிகழ்வு இருப்பது போல காட்டப்படவில்லை. பல பகுதியில் இருந்தும் ஒரு நிகழ்வு இடம்பெறுவது போல, அதாவது பல பேர் ஒரு நிகழ்வை உற்று நோக்குவது போல இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஓவியத்தின் பின்பகுதி வழியானது தூரக்காட்சி இயல்புகளுடன் நிலத்தோற்ற காட்சிகளை கொண்டிருக்கிறது. முப்பரிமாண இயல்புகள் வெளிப்படுமாறு இந்த ஓவியத்தில் வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக நமது தேசிய கலைஞர்கள்ல நாங்கள் பார்க்க போகிறது யாரெனில் சோலியஸ் மெண்டிஸ். சோலியஸ் மெண்டிஸும் ஒரு இலங்கை கலைஞராக திகழ்கின்றார். அவரை பற்றிய விடயங்களை இனி நாங்கள் விரிவாக இந்த வகுப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் தொடர்ந்து நம் நாட்டு தேசிய கலைஞர்கள்ல சோலியஸ் மெண்டிஸ் பற்றி பார்க்கலாம். சோலியஸ் மெண்டிஸும் இலங்கை கலைஞர்கள்ல ஒரு புகழ்பெற்ற கலைஞர் ஆவார். இவரை பற்றிய விடயங்களை இனி நாங்கள் தெளிவாக வகுப்பில் பார்க்கலாம். மாணவர்களே, சோலியஸ் மெண்டிஸ் 1897 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி சிலாபம் மாதன்பைக்கு அண்மையில் உள்ள மகாவெவ என்ற இடத்துல பிறந்தார். சோலியஸ் மெண்டிஸ் 1897 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி சிலாபம் மாதம்பை என்ற இடத்திற்கு அண்மையில் உள்ள மகாவெவ என்ற இடத்துல பிறந்தார். இவரது முழு பெயர் என்னென்னா வலிமுனி சோலியஸ் மெண்டிஸ் என்று அவர் அழைக்கப்பட்டாலும் அவர் தற்போது சோலியஸ் மெண்டிஸ் என்றே சிறப்பாக அழைக்கப்பட்டு வருகிறார். சோலியஸ் மெண்டிஸ் கலைஞனால் மாவில சுவன குசுமாராமிய விகாரியில் வரையப்பட்ட எதிர்காலத்தில் புத்தராக இருக்கும் புத்தரின் உருவம் எனும் படைப்பு தான் இவற்றின் முதல் ஓவியம். ஒவ்வொரு ஓவியர்களுக்கும் முதல் முறையாக வரைந்த ஓவியம் ஒரு சிறப்பானதாக இருக்கும்.
அதே போல இவரால் வரையப்பட்ட ஒரு ஓவியம், அதாவது மாவில சுமண குசுமாராமியவில் வரையப்பட்ட எதிர்காலத்தில் புத்தராக இருக்கும் புத்தரின் உருவம் என்ற ஓவியம் சிறப்பு வாய்ந்தது. அதாவது புத்தர் என்பவர் எதிர்காலத்தில் எவ்வாறு இருப்பார் என்பதை ஒரு ஓவியத்தை தானாகவே முன்பே சித்தரித்த ஒரு புகழ்பெற்ற ஓவியராக இவர் விளங்குகின்றார். இவர் இந்தியாவில் ஓவியக்கலையை கற்கிறார். அயந்தா, எல்லோரா, பாக் எனும் இடங்களில் சிற்பம், சித்திரம் என்பவற்றின் அமைப்பை ஆராய்ந்து கற்கிறார். இவர் இந்தியாவில் தான் ஓவியக்கலையை கற்கிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற சித்திர சிற்ப இடங்களான அயந்தா, எல்லோரா, பாக் எனும் குகைகள்ல சென்று அந்த ஓவியங்களையும் சிற்பங்களையும் ஆராய்ந்து அதனூடாக அந்த கலை பண்புகளை தானும் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பாணியில் ஓவியங்களையும் சிற்பங்களையும் உருவாக்க ஆரம்பிக்கிறார். இவற்றின் மூலம் பெற்றுக்கொண்ட அறிவை கொண்டு புதிய கலனி விகாரையில் உன்னதமான ஓவியங்களை தனக்கே உரிய பாணியில் வரைய ஆரம்பிக்கிறார். அதாவது இவர் அந்த ஓவிய கலைப்பாணியை பின்பற்றி அதனூடாக புதிய கலனி விகாரையில ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறார். கலனி விகாரையில் வரைந்த ஓவியங்களை விட கீழே தரப்பட்ட விகாரைகளிலும் ஓவியங்களை வரைந்தார். இவர் கலனி விகாரைகளில் மாத்திரமல்லாது கீழே தரப்பட்ட ஓவியங்களான விகாரைகளையும் ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறார். ரணஸ்கள்ள விகாரை, கிரியுள்ள மெத்தபொல விகாரை, கவராதூவ பிட்டிதூவ ஹவுனிகொட விகாரை, பொலனறுவை ஸ்ரீ விஜய விகாரை. ஓவிய கலைஞராக மட்டுமல்லாமல் மனிதநேயம் கொண்ட ஒருவராகவும் இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய ஓவியங்கள் படைப்புகளினூடாக மக்களை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது இவர் கலனி விகாரையில மட்டுமல்லாமல் ஏனைய பல விகாரைகளையும் ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறார். ரணஸ்கள்ள விகாரை, கிரியுள்ள மெத்தபொல விகாரை, கபராதூப பிட்டிதூவ கவுனிகொட விகாரை, பொலனறுவை ஸ்ரீ விஜய விகாரை. அது மட்டுமல்லாமல் இவர் ஓவியங்களை இந்த விகாரைகள்ல வரைந்த ஓவியங்களினூடாக அவர் ஒரு மனிதநேயம் கொண்ட ஒருவர் என்பதையும் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இவர் புதிய கலனி விகாரையில வரைஞ்ச ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள் சொல்லப்படும். இந்த சுவர் ஓவியங்கள் இரண்டு வகைப்படுது. புத்தரின் வாழ்க்கை சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள். அதாவது எம் சார்லிஸ் வரைந்த ஓவியங்கள் விகாரி ஓவியங்கள், லித்தோ அச்சுமுறை ஓவியங்கள் என்பது போல இவருடைய சோலியஸ் மெண்டிஸ் அவருடைய ஓவியங்களும் புத்தரின் வாழ்க்கை சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள் என்று இரண்டு பிரிவுகளாக சுவர் ஓவியங்களாக புதிய கலனி விகாரைகள்ல வரையப்பட்டிருக்கிறது. புத்தரின் வாழ்க்கை சம்பவங்கள்: மகா மாயாதேவி கண்ட கனவு, வயலுழுதல், சித்தார்த்தர் கல்வி பயிலுதல், சுயாதா பாச்சோறு தானம் வழங்குதல், புத்தராகுதல், சொத்தி பிராமணர் புல் வழங்குதல், இறைபதம் அடிதல். அதாவது எம் சார்லிஸ் போல இவரும் புத்தரின் வாழ்க்கை சம்பவங்களை ஓவியமாக வரைந்திருக்கிறார். அந்த ஓவியங்கள் தான் இவை: மகா மாயாதேவி கண்ட கனவு, வயலுழுதல், சித்தார்த்தர் கல்வி பயிலுதல், சுயாதா பாச்சோறு தானம் வழங்குதல், புத்தராகுதல், சொத்தி பிராமணர் புல் வழங்குதல், இறைபதம் அடிதல். அடுத்தது இவர் புதிய கலனி விகாரிகள்ல வரைஞ்ச வரலாற்று சம்பவங்களுடன் தொடர்புடைய ஓவியங்களை இப்போது பார்க்கலாம். விஜயன் இலங்கைக்கு வருகை தருதல், அனுராதபுர எல்லையை கட்டுதல், அழுவிகாரைகள் திரிபீடக நூல் வெளியிடுதல், கேமமாலாவும் நந்தகுமாரனும் புனித தந்தத்தை இலங்கைக்கு கொண்டு வருதல், சங்கமித்தை பிக்குனி வெள்ளரசு கிளியை இலங்கைக்கு கொண்டு வருதல், வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தேதருக்கு கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனால் சங்க பதவியை வழங்குதல், புத்தகோச கெமியின் விசுத்தி மார்க்கைய, அதாவது புத்தகோச என்பவர் விசுத்தி மார்க்கைய சன்னைய என்ற நூலை எழுதுகிறார். அது தொடர்பான நிகழ்வும் ஒரு ஓவியமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த புத்தரின் இலங்கை விஜயத்தை காட்டுகின்ற 4 ஓவியங்களும் இதில் உள்ளடக்கப்படுகிறது. மகியங்கனை, நாகதீவை, கல்யாணம், பதலாஞ்சனம். அதாவது புத்தர் இலங்கையில சில இடங்கள்ல விஜயத்தை மேற்கொள்கின்றார். அந்த இடங்களையும் ஓவியங்களாக சித்தரித்திருக்கின்றார். முதலாவதாக சோலியஸ் மெண்டிஸ் அவர்கள் வரைந்த கேமமாலாவும் நந்தகுமாரனும் என்ற ஓவியம் பற்றிய விடயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். கீர்த்தி ஸ்ரீ கேகவர்ண அரசனின் காலத்தில் இந்த அரசனிடமிருந்து புனித தந்தத்தை பாதுகாக்க கேமமாலாவும் நந்தகுமாரனும் அதை இலங்கைக்கு கொண்டு வரும் காட்சியை இந்த ஓவியம் சித்தரிக்கிறது. அதாவது கீர்த்தி ஸ்ரீ மேகவர்ண காலத்துல அவரிடமிருந்து புனித தந்தத்தை பாதுகாக்கும் பொருட்டு
கேமமாலாவும் நந்தகுமாரனும் அதை இலங்கைக்கு ஒரு மறைமுகமான முறையில கொண்டு வந்து சேர்க்கினோம். அதைத்தான் இந்த ஓவியம் இதிலே சித்தரிக்கின்றது. இவர்கள் பிராமண வேடம் பூண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது இந்த புனித தந்தத்தை பாதுகாக்கும் பொருட்டு இவர்கள் பிராமணர் வேடம் பூண்டு இந்த புனித தந்தத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இது எல்லோரது மதிப்பீட்டுக்குள்ளான உன்னதமான படைப்பு என்றும் கூறப்படுகிறது. அதாவது பல்வேறு கலைஞர்களாலும் ஓவிய ரசனை மிக்கவர்களாலும் இது மதிப்பீட்டுக்குள்ளான ஒரு பிரபஞ்சமான ஓவியமாக திகழ்கிறது. மனங்கவர் வர்ணங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. மென்மையான ரேகைகள் லயத்துடன் கூடிய மனித உருவங்களோடு ஒருங்கிணைத்து இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதாவது மனங்கவல் வர்ணங்கள், அதாவது குளிர் வர்ணங்கள், வெப்ப வர்ணங்கள் எல்லாம் இணைத்து, அதாவது மென்மையான வர்ணங்களையும் உபயோகித்து லயத்தோட இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களை பார்க்கலாம். அந்த ஓவியம் உடலழகும் ஆடியழகும் போன்றவற்றை சிறப்பாக உருவ இதோட வரைந்திருக்கிறார். சோலியஸ் மெண்டிஸின் கலைஞர் ஓவியங்கள் காலத்தால் அழியாத என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஓவியங்களாக இருக்கிறது. இந்த ஓவியங்கள் தீட்ட, இந்த ஓவியத்துக்குரிய வர்ணத்தை தீட்ட இருளான மஞ்சள், மண்ணிறம், கருப்பு, வெள்ளை நிறங்களை பிரயோகித்துள்ளார். அதாவது இந்த ஓவியங்களை தீட்டுறதுக்காக, இந்த ஓவியத்துக்கான வர்ணத்தை தீட்டுவதற்காக இருளான மஞ்சள் நிறத்தையும் மண்ணிறம், கருப்பு, வெள்ளை போன்ற நிறங்களை அதிக அளவில் உபயோகித்திருக்கிறார். இதனூடாக அந்த ஓவியத்தில் அவர் வர்ணபேதம் ஒன்றை சிறப்பாக வெளிப்படுத்தி உள்ளார். இயற்கையின் அபூர்வ தன்மையையும் இயற்கை தன்மையையும் பேணும் விதத்துல இந்த ஓவியங்களின் பின்னணியையும் அவர் காட்டியுள்ளார். அடுத்ததாக இவருடைய ஓவியமான ஒரு சிறப்பான ஓவியம் சங்கமித்தை வெள்ளரசு கிளியை இலங்கைக்கு கொண்டு வருதல். அசோக மன்னனுடைய மகள் தான் சங்கமித்தை. இந்த சங்கமித்தை வெள்ளரசு கிளியை இலங்கைக்கு முதன்முறையாக கொண்டு வருகின்ற காட்சியானது இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அப்போது இலங்கையை ஆண்ட தேவநம்பிய தேசன் ஜம்புகோல பட்டணத்துக்கு சென்று நீரில் இறங்கி வெள்ளரசு கிளியை ஏற்றுக்கொள்ள நிகழ்வு இதிலே சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இது சங்கமித்தை வெள்ளரசு கிளியை கொண்டு வருகின்ற காலத்திலே தேவநம்பிய தேசன் இலங்கையை ஆண்டு வருகின்றான். அந்த காலப்பகுதியிலே நீரில் இறங்கி அந்த வெள்ளரசு கிளையை பெற்றுக்கொள்ளும் காட்சியானது இந்த ஓவியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பாரிய தளத்தில் இது வரையப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட சவால்களை வென்று நல்ல ஒரு மன ஒருமைப்பாட்டோட இந்த காட்சியை வரைந்துள்ளமையானது அந்த ஓவிய கலையின் முதிர்ச்சியை காட்டுகிறது. அதாவது இந்த ஓவியம் ஒரு சிறிய தளம் அல்லாமல் ஒரு பாரிய தளத்துல வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியத்தை வரையும் போது பல சவால்களுக்கு அவர் எதிர்நோக்குகிறார். அந்த வேளையிலும் கூட அவர் அதை தகர்த்துவிட்டு தனது ஓவியத்தை சிறப்பாக ஒழுங்கமைத்திருக்கிறார். இந்த ஓவியத்தில் உள்ள கப்பலின் வடிவத்தை ரேகைகளால் மிக நுணுக்கமாக காட்டியிருக்கிறார். அதாவது இந்த ஓவியத்தை வரையும் போது கப்பல் இந்த வடிவத்தையும் அந்த ஓவியத்தை அந்த கப்பலை உருவாக்குவதற்கு பயன்படுத்திய ரேகைகளையும் சிறப்பாக தெளிவாகவும் காட்டியிருக்கிறார். லயத்துடன் கூடிய ரேகைகளுக்கு புத்துயிரூட்டி அதற்கே உரிய வர்ணங்களை பிரயோகித்திருக்கிறார். அதாவது இந்த ஓவியங்களை வரையும் போது லயத்துடன் கூடிய ரேகைகளை பயன்படுத்தி அந்த ரேகைகளுக்கு ஏற்றவாறு உரிய வர்ணங்களையும் பிரயோகித்து அந்த ஓவியத்தை சிறப்பாக மேலும் செம்மையாக்கி இருக்கிறார் என்று கூறலாம். பச்சை, வெள்ளை, கருப்பு போன்ற நிறப்பிரயோகம் தனித்துவமான பண்பையும் எடுத்து காட்டுகிறது. இவரது ஓவியங்கள்ல தனித்துவமா இருக்கிற வர்ணங்கள் என்னண்டா பச்சை, வெள்ளை, கருப்பு போன்ற நிறப்பிரயோகங்கள் தனித்துவமாக இருக்கிறது. மாணவர்களே, சுருக்கமாக எடுத்துக்கொண்டால் விகாரையின் அனைத்து ஓவியங்களும் தூரதர்சனம், முப்பரிமாணத்தன்மை, லயத்துக்கேற்றிருத்தல், உயிர்ப்புடன் காணப்படுதல், பாவத்தின் வெளிப்பாடு, ஒழுங்கமைப்பு என்பன மிகச் சிறந்த வகையில காணப்படுகிறது. அதாவது ஒரு ஓவியமானது எவ்வாறான கோட்பாடுகளை உள்ளடக்க இருக்க வேண்டுமோ என்பதை போல அவருடைய ஓவியம், அதாவது இந்த சங்கமித்தை வெள்ளரசு கிளியை கொண்டு வருகின்ற இந்த காட்சியானது சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஓவியம் பார்ப்பதற்கு உண்மையாக இருப்பது போல ஒரு உயிர்ப்புடன் வரையப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியத்தில் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு பாத்திரங்களும், அதாவது சங்கமித்தையாக இருக்கலாம்,
அந்த தேவநம்பிய ஈசனாக இருக்கலாம், அதை சூழ உள்ள ஏனைய மனித உருவங்களாக இருக்கலாம். அவற்றினுடைய பாவ வெளிப்பாடு சிறப்பாக ஓவிய கலைஞனால் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. டெம்பரா முறையில் உலர் சாந்தில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஓவியமும் வரைவதற்கு அதற்கென்று ஒரு தனித்துவமான ஊடகம் கட்டாயமாக தேவைப்படும். அதே போல இந்த ஓவியமும் டெம்பரா முறையில் உலர் சாந்தில வரையப்பட்டிருக்கிறது. சோலியஸ் மெண்டிஸ் இந்தியாவுக்கு சென்று ஓவிய கலையை கற்கின்றார். அதாவது சோலியஸ் மெண்டிஸ் இந்தியாவுக்கு சென்று ஓவிய கலையை கற்கின்றார். சார்லிஸ் போலவே இவரும் இந்தியாவினுடைய ஓவிய பாணிகளை பின்பற்றி தன்னுடைய ஓவியங்களையும் வரைகின்றார். அப்போது நந்தலால் போஸ் என்பவர்களுடைய பழகும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதாவது சார்லிஸ் என்பவருக்கு ரிச்சர்ட் கென்ட்ரிக்கஸ் என்பவருடைய பழகுற வாய்ப்பு எவ்வாறு கிடைத்ததோ அதே போல சோலியஸ் மெண்டிஸ்க்கும் நந்தலால் போஸ், அதாவது இந்தியாவின் சிறப்பு வாய்ந்த ஒரு ஓவிய கலைஞர், அவருடைய பழகுற வாய்ப்பு கிடைத்து அவருடைய தனித்துவமான பாணிகளையும் பின்பற்றி தனக்கே உரிய தனித்துவமான பாணியை உருவாக்கி அதனூடாக ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறார். எனவே அவருக்கு இவ்வாறான உன்னதமான சித்திரங்களை வரையக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவருடைய பழகக்கூடிய தன்மை ஏற்பட்டதால ஒரு உன்னதமான தனித்துவமான ஓவியங்களை வரையக்கூடிய ஒரு திறமை அவரிடம் தானாகவே தோன்றுகிறது. இருநொழித்தன்மையை வெளிப்படுத்தும் கியூரஸ்கியூரோ எனும் வர்ண தீட்டலை ஒத்த பண்புகள் இந்த ஓவியத்துல காணப்படுகிறது. அதாவது இருண்ட மற்றும் வெளிச்சத்தன்மையை காட்டுகின்ற, ஒரே நேரத்தில் இருண்ட மற்றும் வெளிச்சத்தன்மையை வேறு வேறு பிரிவுகளாக காட்டுகின்ற ஒரு நுட்பமுறை தான் கியூரஸ்கியூரோ நுட்பமுறை. அந்த நுட்பமுறையை ஒரு முதலாக ஒரு பிரயோகித்த ஒரு சிறப்பான ஓவிய கலைஞர் என்று இவரை கூறக்கூடியதாக இருக்கும். அந்த ஓவிய பண்பை இவருடைய சங்கமித்தை வெள்ளரசுகளையே கொண்டு வரும் இந்த ஓவியத்துல சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த ஓவியம். இளவரசி கேமமாலாவும் இளவரசன் நந்தவும் தந்ததாதுவை இலங்கைக்கு கொண்டு வருதல் என்ற ஓவியம். இந்த ஓவியத்தில் அதாவது அசோக சக்கரவர்த்திக்கு பயந்து இவை என்ன செய்யணும்னா அந்த தந்ததாதுவை ஒரு இடத்திலே மறைத்து கொண்டு வருகிறார்கள். அதை கலைஞர் சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். கேமமாலா தனது கொண்டை பகுதியினுள் அந்த தந்ததாதுவினை மறைத்து கொண்டு வருகிறார். அதை அந்த ஓவியர் சிறப்பாக ஒரு ஒளிவட்டத்தினூடாக காட்டுகிறார். தந்ததாது என்பது ஒரு புனிதமான ஒரு அம்சம். அதை சிறப்பாக காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த தந்ததாது மறைக்கப்பட்டிருக்கின்ற கொண்டை பகுதியினுள் ஒளிவட்டம் காட்டப்பட்டிருக்கின்றமை ஓவிய கலைஞரின் திறமை என்றே கூறலாம். அடுத்ததாக சங்கமித்தை பிக்குனி வெள்ளரசுகளையே கொண்டு வரும் காட்சி என்ற ஓவியம். இது நாங்கள் மேலே கூறப்பட்டது போல பாருங்கள், கப்பலில் உள்ள ரேகை இலையங்கள் சிறப்பாக காட்டப்பட்டிருக்கிறது. இருண்ட மற்றும் வெளிநிறமான ஒரு கலைப்பாங்கிலே காணப்படுகிறது. அதைத்தான் கியூரஸ்கியூரோ நுட்பமுறை என்றும் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு. இதில் இந்த ஓவியத்தில் முக்கியமாக சங்கமித்தை பிக்குனி வெள்ளரசுகளையே கொண்டு வரும்போது அதில் ஒருவர் கைகளை காட்டிக்கொண்டிருப்பது போல ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைகளை காட்டிக்கொண்டிருப்பது போல ஒரு உருவத்தோடு இருப்பவர் தான் தேவநம்பிய ஈசன். அவர்தான் இந்த ஓவியத்தில் காட்டப்பட்டிருக்கிறார். நன்றி மாணவர்களே. இன்றைய தினம் நாம் தேசிய கலைஞர்கள் பற்றி பார்த்திருந்தோம். அதிலே ஜோர்ஜ் கீட் மற்றும் சோலியஸ் மெண்டிஸ் தொடர்பான விடயங்களையும் அவர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் தொடர்பான விடயங்களையும் பார்த்தோம். இனி தொடர்ந்தும் அடுத்த வகுப்புகளில் ஏனைய தேசிய கலைஞர்கள் பற்றிய விளக்கங்களை இனி ஓவியங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.